ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். 24 மணி நேரமும் என்னோட கணவர் அல்லது மனைவிக்காக தாங்க நான் உழைச்சு கொட்டுறேன். ஆனா அவங்க என்னோட காதலை அன்பை புரிஞ்சுக்கிட்டு ரெசிப்ரோகேட் பண்றதே இல்ல. ஏதோ குழந்தைங்களுக்காகவும் சொசைட்டிக்காகவும் தாங்க எங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. எங்களுக்குள்ள இருந்த அந்த ஆரம்ப காதல், அந்த ஜோஷ், அது இறந்து போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு. எப்ப பார்த்தாலும் அவங்க என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் ஜென்யூனா இருந்தாலும் உங்க கணவன் அல்லது மனைவிக்கு புரியக்கூடிய பாஷையில உங்களோட அன்பை நீங்க வெளிப்படுத்தல அப்படிங்கறதுதான். அதாவது நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு காக்னிட்டிவ் லாங்குவேஜ் இருக்கிற மாதிரியே ஒரு எமோஷனல் லவ் லாங்குவேஜும் இருக்கு. என்னோட காக்னிட்டிவ் லாங்குவேஜ்ல நீங்க என்கிட்ட பேசினாதான் நீங்க சொல்றது எனக்கு புரியும். நீங்க எவ்வளவுதான் உயர்ந்த விஷயத்த சொன்னாலும், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து சொன்னாலும், என்கிட்ட பேசும்போது சைனீஸ்லயோ மேண்டரின்லயோ ஜாப்பனீஸ்லயோ பேசுனீங்கன்னா எனக்கு புரியாது. தமிழ்ல பேசினாதான் எனக்கு புரியும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்டராக்ட் பண்ணாம ரெஸ்பெக்ட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எனக்கு புரியுற பாஷையில பேசல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு எமோஷனல் லவ் லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க உங்களோட அன்பை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அவங்களால உங்களோட அன்பை காதலை உணர முடியும். அப்பதான் அவங்களும் தன்னோட அன்பை உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. அதே நீங்க லவ் லாங்குவேஜ் அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல மொத்தமா 5 எமோஷனல் லவ் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு The 5 Love Languages, The Secret to Love That Lasts புக்கோட ஆத்தர் கேரி சாப்மேன். இவர் ஒரு ஆத்தர் மட்டும் இல்ல, ஒரு மேரேஜ் கவுன்சிலரும் கூட. இவரோட இந்த புக்கு 20 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல வித்து தீர்ந்திருக்கு. பல பேரோட காதல் வாழ்க்கைய திரும்ப உயிர்ப்பிச்சிருக்கு, கல்யாண வாழ்க்கைய காப்பாத்திருக்கு. சோ இந்த 5 லவ் லாங்குவேஜஸ் என்னன்னா, அதுக்குள்ள இருக்கிற டயலெக்ட்ஸ் என்னென்ன. இப்போ நம்ம தமிழ்னு எடுத்துக்கிட்டா சென்னை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், யாழ்ப்பாண தமிழ்னு நிறைய டயலெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி லவ் லாங்குவேஜஸ்ல கூட நிறைய டயலெக்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 5 லவ் லாங்குவேஜஸ் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற டயலெக்ட்ஸ் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட நம்மளோட வாழ்க்கை துணையோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி பிராக்டிக்கலா நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணி நம்மளுடைய காதல் வாழ்க்கைய, கல்யாண வாழ்க்கைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நிறைய பிராக்டிக்கல் டிப்ஸை கொடுக்கக்கூடிய புக் தான் இந்த 5 Languages by Gary Chapman. So I'm going to summarize this book and I'm going to use the black screen. So நீங்க இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கேட்டுட்டு இருக்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது. So I'm recording this in black screen. Let's get into the book. Chapter 1. இந்த சாப்டருக்கே கேரி What happens to the love after marriage அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் என்னதான் ஆகுது அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஐடியா இவருக்கு எப்ப வந்ததுன்னா, ஒரு நாள் இவர் ஃபிளைட்ல போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்த கோ பேசஞ்சர் கேஷுவலா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. கேரி சொல்றாரு, நான் ஒரு மேரேஜ் கவுன்சிலர் அப்படின்னு. அதை கேட்டு அந்த கோ பேசஞ்சர் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. என்னது மேரேஜ் கவுன்சிலரா? உங்களை மாதிரி ஒரு ஆளு தான் சார் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சார் நான் 3 வாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். 3 வாட்டியுமே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப அன்பா ஆசையா தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துல ஜென்யூனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா 3 வாட்டியுமே என் கல்யாணம் ஃபெயிலியர் ஆகி டைவர்ஸ்ல போய் முடிஞ்சுது. இன் ஜென்ரல் நான் ஒரு ஸ்டூபிட் மேன்லாம் கிடையாது சார். நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ரன் பண்றேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இருந்தா கூட ஏன் சார் என் கல்யாணம் மட்டும் சக்சீட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்டு கேரி, உங்க கல்யாணம் எவ்வளவு நாள் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணம் சார் 10 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் கல்யாணத்துல 3 வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்னோட 3வது கல்யாணம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இது நல்லபடியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுவும் 6 இயர்ஸ்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. கேரி கேக்குறாரு, உங்க கல்யாணத்துல காதல் வந்து கல்யாணம் ஆன உடனே அப்படியே பிரேக் ஆயிடுச்சா, இல்ல கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மைல்டா எவாபரேட் ஆகி டிட்டோரியரேட் ஆயிடுச்சா அப்படின்னு. அதுக்கு அந்த கோ பேசஞ்சர் சொல்றாரு, என்னோட செகண்ட் மேரேஜ் சார், நாங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணி ரொம்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க சந்திச்ச 6வது மாசத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்களோட ஹனிமூன்லயே ஏதோ ஒரு சின்ன அல்ப விஷயத்துக்காக சண்டை போட்டோம். அது என்ன விஷயம்னு கூட எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அங்கிருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படியே சண்டை 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 தான் சார். 3 வருஷத்துக்கு மேல இதுக்கு மேல ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியாது, வி கேன் ஸ்டாண்ட் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய் பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் லவ் பண்ணோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணோம். ரொம்ப வருஷம் நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே என் ஒய்ஃபோட அட்டென்ஷன் பூரா குழந்தை மேலதான் சார். என்ன அவங்க கவனிக்கிறதையே மறந்துட்டாங்க. அதை பத்தி அவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க ஆக்சுவலி ஷி செட், ஐ எம் கிரேசி, உனக்கு வந்து ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிறதுனா என்னன்னே தெரியல,
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் குழந்தை கூடவே இருக்கேன், குழந்தைய பார்த்துக்கிறேன், குழந்தைய நர்ஸ் பண்ணுறேன், நர்ச்சர் பண்ணுறேன். இதுக்கு எவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெயின் தேவைப்படும்னு உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதும் நியாயம் தானே சார். அதனால அதுக்கப்புறத்துலேருந்து நான் குழந்தை வளர்ப்பில் ரொம்ப ஈடுபாடான ஒரு தந்தையாக இருக்க ஆரம்பித்தேன். என் குழந்தைக்கு டயப்பர் மாற்றத்துலேருந்து தூங்க வைக்கிறதுலேருந்து பால் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கட்டுமேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எவ்வளோதான் இன்வால்வ்டான டேடாக இருந்தால் கூட எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆரம்ப காதல் திரும்ப துளிர்க்கவே இல்லை சார். அது அப்படியே ஒரு ஃப்ளாட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து இந்த உறவில் இருக்கிறதுல எங்கள் 2 பேருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நாங்கள் 2 பேருமே பேசி இந்த காதல் இல்லாத லவ்லெஸ் மேரேஜில் இருக்க வேணான்னு முடிவு பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட 3rd மேரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அந்த பொண்ணை சந்திச்சதப்போ இவ தான் எனக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு நான் உண்மையிலே நம்பினேன். இந்த மேரேஜ் ரொம்ப நாள் லாஸ்ட் ஆக போகுது, கடைசி வரைக்கும் இருக்க போகுதுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்தில் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தா. அதாவது நான் ரூமை நீட்டாக வச்சுக்கிறதில்ல, துணியெல்லாம் ஒழுங்காக மடித்து வைக்கிறதில்ல, டவலை பெட்டு மேலே போட்டுடுறேன், பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கிறதில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தா. அங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ பார்த்தாலும் என் மேலே ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னை அவள் சந்தேகப்படுறதுக்கும் ஆரம்பித்தா. உன்னோடெல்லாம் வாழவே முடியாது, நீ நம்பிக்கைக்குரிய ஆளே இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தா. எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ், ஒரு கமெண்ட்ஸையே என்னை பற்றி அவள் கொடுத்துக்கிட்டே இருந்தா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவளை மாதிரி ஒரு பாசிட்டிவ் பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் நினைப்பேன். அவகிட்ட ஒரு துளி நெகட்டிவிட்டி கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவள் அப்படியே பேசி 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 குறை கண்டுபிடிச்சி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் பர்சனாக ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்னாலையும் அவளோட வாழ முடியல, அவளாலையும் என் கூட நம்பிக்கையோட வாழ முடியல. வேற வழி இல்லாமல் அந்த வாழ்க்கையும் டிவோர்ஸில் முடிஞ்சு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு இந்த கோ பேசஞ்சர். ஸோ இந்த கோ பேசஞ்சரோட இந்த பர்டிகுலர் கேள்வியில இருந்து தான் இந்த மாதிரி ஒரு புக் எழுதணும்னே தனக்கு ஒரு ஐடியா வந்து தான் சொல்றாரு கேரி. ஸோ இன் ஹிஸ் வேர்ட்ஸ் சொல்லணும்னா, ஃபாலிங் இன் லவ் இஸ் ஈஸி பட் ஸ்டேயிங் இன் லவ் இஸ் வெரி ஹார்ட். அதாவது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்த உடனே ஒரு ஸ்பார்க் வந்துடுது, அப்படியே ஒரு மியூசிக் கேட்டு ஒரு பல்ப் எரிஞ்சு அப்படியே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அது கேஷுவலாக நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் அந்த லவ்ங்கிறது ரொம்ப நாள் காதலுக்கு பிறகும் கல்யாணத்துக்கு பிறகும் வருஷங்கள் கடந்தும் வயசாகிற வரைக்கும் அது அப்படியே அந்த ஸ்பார்க்கை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ அந்த காதலிக்கிற சமயம் ஏன் வந்து ஹாப்பியாக இருக்குன்னா, ரொம்ப கொஞ்ச நேரம் தான் சந்திச்சு பேசி உடனே பிரிய போகிறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் வி எக்ஸிபிட் பாசிட்டிவ் சைட் டு ஈச் அதர் அட் தட் டைம். ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ஸ்பேஸை ஷேர் பண்ணுறோம், டைமை ஷேர் பண்ணுறோம், ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறோம். அதில் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ டிவி சவுண்ட் எவ்வளோ வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, துணியை யார் மடித்து வைக்கிறது, குப்பையை யார் எடுத்து கொண்டு போய் வெளியே போடுறது, ஏன் பெட் மேலே ஈர துண்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து வீடு எங்கே வாங்குறது, எப்போ வாங்குறது, எவ்வளோ பெருசாக வாங்குறது, ரிட்டையர்மெண்ட் பிளானாக எதை சூஸ் பண்ணுறது, நம்ம ஃபினான்சஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் ஒரு thousands ஆஃப் டெசிஷன்ஸ் தட் வி ஹேவ் டு மேக் டுகெதர். ஸோ இதை இன்னொரு வழியில் பார்த்தோம்னா thousands ஆஃப் பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ், சண்டை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் வந்து ஒரு 1000 இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோர்ஸ் கேரியோட கோ பேசஞ்சர் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். பெரும்பாலானவங்க வந்து ஒரு கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே டிவோர்ஸ், உடனே அடுத்த கல்யாணம், அங்கேயும் பிரச்சனையா, திருப்பியும் டிவோர்ஸ், திருப்பியும் அடுத்த கல்யாணம் அப்படின்னு 3-4 கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறதில்ல எந்த கல்ச்சர்லயுமே. பிகாஸ் டிவோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆல்சோ. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, குழந்தைங்களுக்காக பொறுத்துட்டு ஒரே வீட்டில் வாழ்ந்துடுறது அல்லது சொசைட்டிக்காக பொறுத்துட்டு வாழ்ந்துறதுன்னு பண்றாங்க. பட் த மேரேஜ் பிகம்ஸ் அ லவ்லெஸ் மேரேஜ். ஸோ ஒரே வீட்லேயே எய்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம மூஞ்சி கூட பார்த்துக்காம அப்படியே ஒரு கோ எக்ஸிஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஒரே வீட்லேயே இருப்பாங்க, பேசுவாங்க, ஆனா பேச்சு எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் ரன்னிங் த ஹவுஸ், ரன்னிங் த ஃபேமிலி, அதுக்காக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் இருக்காம போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனவங்களுக்கு திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய காதலை, தனக்கான அந்த அன்பை, தன்னோட ஸ்பேஸை எப்படி மீட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான புத்தகம் தான் இது.
இந்த காதலை நாம சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா அந்த காதல் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்றதே ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். காதல் அல்லது லவ்னு சொன்னா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கிற எல்லாருமே, அதாவது என்ன ரேஸா வேணா இருக்கலாம், என்ன ரிலீஜியனா வேணா இருக்கலாம், இல்ல நான் ரிலீஜியஸ் ஏத்திஸ்டா கூட இருக்கலாம், எல்லா மக்களும் அக்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா லவ் பிளேஸ் அ சென்ட்ரல் ரோல் இன் லைஃப் அப்படிங்கிறது தான். ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கதைகளும் கவிதைகளும் மேகசின்ஸும் பிலாசபிஸும் தியாலஜிஸும் எல்லாம் எழுதப்படுறதுக்கு ஒரு மைய புள்ளியா இருந்த விஷயம் காதல். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே சைக்காலஜிஸ்ட் கூட என்ன சொல்றாங்கன்னா, லவ் இஸ் த பிரைமரி ஹியூமன் எமோஷனல் நீட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம கூட கொஞ்ச நாள் உயிரோட இருந்துருவான், ஆனா தனக்குன்னு யாருமே இல்லை, தன் வாழ்க்கைக்கு தனக்கான ஒரு மனிதன் கூட இந்த உலகத்துல இல்லை, தனக்கு ஒரு லவ் இல்லை, தன் மேல அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நினைப்பு மனிதர்களை உடனே கொண்டுடும் அப்படிங்கிறது தான் நம்ம வரலாறு நெடுகிலும் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. காதலுக்காக மனிதர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பண்ணல, அவங்க மலையை தாண்டி இருக்காங்க, கடலை கடந்திருக்காங்க, பாலைவனங்கள் ஊடாக டிராவல் பண்ணி போயிருக்கிறாங்க, எவ்வளோ விதமான ஹார்ட்ஷிப்ஸையும் கடந்திருக்காங்க, நெருப்புல குதிச்சிருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க, உயிரையும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த காதலுக்காக அவங்க மனிதர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஆனா அந்த காதல்ங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதை விட கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். நம்மளோட வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் யூஸ் பண்றது இல்லை. ஐ லவ் மை மதர் அப்படின்னு சொல்லுவோம், ஐ லவ் தோசா அப்படின்னு சொல்லுவோம், ஐ லவ் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவோம், வி லவ் பீப்புள், வி லவ் ஆக்டிவிட்டீஸ், வி லவ் நேஷன். ஸோ இந்த லவ் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தோடையும் கொண்டு போய் அட்டாச் பண்ணிட்டே இருப்போம். அது இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆள் கல்யாணம் கடந்த ஒரு உறவு வச்சிருக்காரு அப்படின்னா, அத அவர் லவ்ன்னு தான் சொல்லுவாரு, ஐ மீன் லவ் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவரோட அந்த ரிலீஜியஸ் லீடர் அதை லவ்னு சொல்ல மாட்டாரு. நோ, இட்ஸ் அ சின், நீ பண்றது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆல்கஹாலிக், ஒரு குடிகாரனுடைய மனைவி தன் ஏமா இந்த புருஷனோட இன்னும் குடுத்தன நடத்திட்டு இருக்க அப்படின்னா, இல்லைங்க ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பாருங்க, ஆனா அடுத்த நாளே நல்லா புடவை வாங்கிட்டு வருவாருங்க, என்கிட்ட அன்பாவும் இருப்பாருங்க, அந்த காயத்துக்கு அவரே மருந்தும் போடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது லவ். ஆனா ஒரு சைக்காலஜிஸ்ட கேட்டீங்கன்னா, ஐயோ இது கோ டிபெண்டன்சிங்க, அவருக்கு ஒரு மனநல பாதிப்பு இருக்கிற மாதிரியே அந்த அம்மாவுக்கும் ஒரு மனநல பாதிப்பு இருக்கு, ஷீ நீட் கவுன்சிலிங், அப்பதான் அவங்களால இந்த தவறான உறவுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பேரண்ட் தன் குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, என் குழந்தை என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் ஐ லவ் மை சைல்ட் சோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தையோட தெரபிஸ்ட் கிட்டயோ டீச்சர் கிட்டயோ கேட்டீங்கன்னா, அவங்க இதை லவ்னு சொல்ல மாட்டாங்க, இதை இர்ரெஸ்பான்சிபிள் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இது மாதிரிலாம் பண்ணால்தான் உன் குழந்தை எங்கேயுமே அடங்க மாட்டேங்கிறான், எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு பேசுறான், மற்ற பசங்களை எல்லாம் எப்ப பார்த்தாலும் வம்பு இழுக்கிறான், மற்றவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கவே மாட்டேங்கிறான்னு அந்த பையனோட டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் லவ்? உங்க பார்வையில லவ்னு படக்கூடிய ஒரு விஷயம் இன்னொருத்தர் பார்வையில அது லவ்வா படுறது இல்லை. ஆனா எல்லாருமே அக்ரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, லவ்ங்கிறது ஒரு பிரைமரி ஹியூமன் நீட். ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்ல, அடல்ட்ஸுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே அன்பு அல்லது காதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை தேவை. இதுல கேரி ஒரு கதையை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆஷ்லி அப்படிங்கிற ஒரு 13 வயசு குழந்தையோட கதை. இந்த 13 வயசு குழந்தைக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கிறதா அந்த குழந்தையோட பிசிஷியன் டாக்டர் கண்டுபிடிச்சிட்டு கேரி கிட்ட சைக்காலஜி கவுன்சிலிங்காக அனுப்புறாங்க. ஸோ அந்த குழந்தைகிட்ட என்னம்மா பிரச்சனை, ஏமா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அவ சொல்றா, அவளோட அம்மாவும் அப்பாவும் அவ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவளோட வார்த்தையில எப்படி சொல்றா அப்படின்னா, ஐ தாட் மை ஃபாதர் லெஃப்ட் பிகாஸ் ஹி டிடன்ட் லவ் மீ. என் மேல எங்க அப்பாவுக்கு லவ் இல்லை, அதனாலதான் எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வேற ஒருத்தர் பாக்குறாங்க. ஸோ ஷீ ஃபெல் இன் லவ் வித் அனதர் மேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் ஆஷ்லியை நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க, அவளோட பிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. ஆனா அவளுக்கு ஒரு எமோஷனல் நீட் இருக்கிறத அவங்க கவனிக்க தவறிடுறாங்க. ஸோ ஆஷ்லி அந்த சின்ன குழந்தையோட மனசுல என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே லவ் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க, எங்க அம்மாவும் கூட இப்ப லவ் பண்றதுக்கு என்னோட ஸ்டெப் ஃபாதர் இருக்காரு, ஆனா எனக்கு யாருமே இல்லை, என் மேல அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நினைப்பு அந்த குழந்தையோட மனதை அழுத்த அவ அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அன்பை ஒரு தவறான இடத்துல தவறான வழிகளில் தேட ஆரம்பிச்சதுனால வந்த விளைவு தான் இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்.
ஸோ கேரி என்ன சொல்றாருன்னா, he uses the word called love tank. ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு லவ் டேங்க் இருக்கு. அந்த லவ் டேங்க் வந்து ஃபில்டப்பா இருக்கணும், ஃபுல்லா இருக்கணும். என் மேல அன்பு செலுத்துறதுக்கு, என்ன கவனிக்கிறதுக்கு, என்ன கிட்ட ஆசையா இருக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மளோட லவ் டேங்கை ஃபுல்லா வச்சிருக்கோம். அது ஃபுல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாகவும் பிடிப்போடையும் நம்பிக்கையோடவும் இருப்போம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லவ் டேங்க் லோவா இருக்கோ அவங்க எல்லாம் பலவிதமான மன உளைச்சல்லையும் வேறு விதமான அடிக்ஷன்ஸ்லையும் போய் மாட்டிக்கிறாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா? ஆஷ்லி ஒரு குழந்தைங்கிறதுனால குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை, அடல்ட்ஸ்க்கும் இதே நீடு இருக்கு. இன்ஃபேக்ட் கேரி கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பெரிய பணக்கார ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஒருத்தர், என்ன சார் இருக்கு, இவ்வளோ பெரிய வீடு இருந்து என்ன, கார் இருந்து என்ன, எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு, நிறைய பங்களாஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இவ்வளவும் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஒரு காதல் மனைவி இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட் சார் அப்படின்னு. நம்ம லைஃப்ல எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும், எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்தாலும், என்னோட சேர்ந்து என் சக்சஸை ஷேர் பண்ணிக்க, என்னோட சேர்ந்து என் ஃபெயிலியரை ஷேர் பண்ணிக்க, என் கஷ்ட நஷ்டங்கள்ல, என் இன்ப துன்பங்கள்ல பங்கேற்க எனக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் மனுஷனோட அந்த ஆங்கர். அந்த இடம் ஃபெயிலியர் ஆகும்போது மனிதர்கள் பலவிதமான எமோஷனல் டர்மாயில்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிண்டில் அண்ட் ரீகிண்டில் and keep our love relationship alive. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, on a scale of 0 to 10 how full is your love tank? 0ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல உங்களோட லவ் டேங்க் எவ்வளவு ஃபுல்ஃபில்டா இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? சாப்பாட்டை விட அதிமுக்கியமான ஆக்சிஜனுக்கு இணையான இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட வாழ்க்கையில உயிர்ப்போட இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை துணையோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம அவங்க கிட்ட அன்பு காட்டணும், அவங்க நம்ம கிட்ட காட்டக்கூடிய அந்த ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெரும்பாலும் இந்த லவ் லாங்குவேஜஸ் எப்படி ஷேப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட எப்படி அன்பு காட்டினாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த ஷேப் ஆகுது. சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஹானஸ்ட்லி சொல்லணும்னா, சில வீடுகளில் அப்பா அம்மா குழந்தைகள் கிட்ட அன்பே காட்டியிருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா அம்மாவே இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மாவே ஒரு எமோஷனலி ஸ்டண்ட் பீப்புளாக இருந்திருப்பாங்க, இல்லை இப்பவும் அப்படியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னுடைய லவ் லாங்குவேஜ் என்னங்கிறது தனக்கே தெரியாது. அப்படி இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் ஒரு நீட் ஃபார் லவ் இருக்கும். ஸோ அது என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களையும் நம்ம கூட சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம். பிரைமரியா பார்க்கும்போது there are 5 broader categories of love languages. 5 மெயின் கேட்டகரிஸ் இருக்கு, அப்புறம் அதுக்குள்ள நிறைய டைலக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ முதல் லவ் லாங்குவேஜ் என்னன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், வார்த்தைகளின் மூலமாக காதலை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவது அல்லது உணர்வது ரெண்டுமே. நம்பர் 2 இஸ் குவாலிட்டி டைம், அதாவது அன்டிவைடட் டைம், அட்டென்ஷன் கொடுக்கறது. 3வது ரிசீவிங் கிஃப்ட்ஸ், பரிசு பொருட்கள், சர்ப்ரைசஸ் கொடுத்து வாங்கிக்கிறது. 4வது ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்க வேலை செய்யறது, அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்க ஏதாவது ஒன்று செய்யறது பை ஆக்ஷன். நம்பர் 5 இஸ் பிசிக்கல் டச். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு வந்து வார்த்தைகளால வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்க வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அவங்க காதல புரிஞ்சுப்பாங்க. நீங்க அவங்களுக்கு என்னதான் மாங்குன்னு உழைச்சு கொட்டினாலும், கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு ஷவர் பண்ணாலும், ஊரா அவங்கள டூர் கூட்டிட்டு போனாலும், அவங்க மனசுக்குள்ள நீங்க அவங்கள பொறுத்தவரை நீங்க அவங்க மேல காதல் வைக்கல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் இன் தேர் லாங்குவேஜ். ஸோ இந்த 5 லாங்குவேஜையும் எப்படி ப்ராக்டிக்கலா அனலைஸ் பண்ணி அப்ளை பண்றதுங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இந்த 5ல எது வேணாலும் உங்களோட ஸ்பௌஸோட லாங்குவேஜா இருந்துட்டு போகட்டும், ஒரு பிரைமரியான விஷயம் இருக்கு. அந்த பிரைமரி விஷயத்தை நீங்க பண்ணலன்னு சொன்னா இந்த இனிமேல் நான் கொடுக்க போற எந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸுமே ஒர்க் ஆகாது. அது என்னன்னா, ஃபர்கெட்டிங் த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். முன்னால நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அன்னைக்கு பண்ணது, அவங்க சொந்தக்காரங்க சொன்னது, இந்த எல்லா வார்த்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை என்னைக்குமே இனிக்காது. உங்க காதல் வாழ்க்கை இனிக்கணும்னா முதல்ல உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி ஃபர்கிவ்னஸ். மன்னிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் காதலிக்க தெரியும், மன்னிக்க முடிஞ்சவங்களால மட்டும்தான் காதலிக்க முடியும். உங்க துணையுடைய தவறுகளை மன்னிக்க நீங்க முதல்ல கத்துக்கணும். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, நாமளும் தப்பு பண்ணுவோம். ஸோ அது ஒரு ஹியூமன் நேச்சர், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, உங்க காதல் வாழ்க்கையை, கல்யாண வாழ்க்கையை மீட்டெடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படிப்பட்ட தப்பா இருந்தாலும் நீங்க மன்னிக்கணும், மன்னிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஃபர்கிவ்னஸ் இஸ் அ கமிட்மெண்ட். அது ஒரு ஃபீலிங் கிடையாது. நான் மன்னிக்கணும்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா திருப்பியும் எனக்கு கோவம் வந்துருது. நோ 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 நோ, தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன். அங்க இருந்து நீங்க உங்களோட
காதல ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில காதல்ங்கிற ஒரு விஷயமே இருக்க முடியும், அன்புங்கிற ஒரு விஷயமே இருக்கு. லவ் லாங்குவேஜ் 1, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். வார்த்தைகளால மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவது. ஸோ நீங்க வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்களால உங்களோட காதலை உணர முடியும். அவங்களும் அவங்களோட காதலை வெர்பலா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு. ஸோ அதில் சில பேரோட பிரைமரி லவ் லாங்குவேஜே வார்த்தையாக தான் இருக்கும். அவங்க வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் மாங்குன்னு உழைச்சி கொட்டலாம், அவங்கள உலகம் பூரா டூர் கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு காஸ்ட்லி கிஃப்ட்லாம் வாங்கி தரலாம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. ஸோ உங்களோட ஸ்பௌஸோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அவங்க கிட்ட நீங்கள் எப்படி வெர்பலா எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்புறம் அந்த வெர்பல் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவங்களே சொல்லுவாங்க உங்ககிட்ட, நீ நான் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டல, இப்படி சொல்லிட்டல, இந்த வார்த்தையை நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்படி அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனுக்குள்ள ஒரு 3-4 டைலக்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அப்படிதான் அவங்க கிட்ட உங்க லவ்வை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ டைலக்ட் நம்பர் 1, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் ஆளுங்க அப்ரிஷியேஷனை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமாங்க, நல்ல விஷயம்லாம் பண்ணும்போது நான் அப்ரிஷியேட் பண்ணுவேங்க, ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு அசாதாரணமான விஷயம் பண்ணால் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ஜனாதிபதி கிட்ட போய் அவார்டு வாங்கினா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், இல்லை பிஸ்னஸ்ல திடீர்னு ஒரு $1 மில்லியன் ப்ராஃபிட் காமிச்சா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எவ்ரி சிங்கிள் டே அவங்க பண்ணக்கூடிய அவங்களோட நாளாந்திர வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும். அதில் அவங்க என்னெல்லாம் ஒரு நல்லா பண்ணுறாங்க, அவங்களோட கடமை தானேங்க அது அப்படின்னா அப்போனா அந்த இடத்துல லவ் இருக்காது. அவங்களோட கடமையை அவங்க சிறப்பாக பண்ணும் பொழுதும் நீங்கள் அதை கவனித்து அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள தேங்க் பண்ணணும். இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். இஃப் யுவர் ஸ்பௌசஸ் லவ் லாங்குவேஜ் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், ஆல் ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ் இஸ் வெர்பல் அப்ரிஷியேஷன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வீடை அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது, அது அவங்க வேலை தானேங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் இருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க, அப்படி இல்லை. அதை பார்த்துட்டு நல்லா வீடு க்ளீனாக இருக்குப்பா, வீட்டுக்குள்ளே வந்தாலே மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் வாட் தே வாண்ட். உன் ட்ரெஸ் நல்லா இருக்குப்பா, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலர், தட்ஸ் வாட் தே வாண்ட். அவங்க நீங்கள் சொன்ன விஷயத்த உங்கள் கணவர் ஞாபகமாக போய் வாங்கி வராரு, நான் கேட்டதை கரெக்டாக ஞாபகம் வச்சு இன்னைக்கு வாங்கி வந்திருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் அவங்களுக்கு வேணும். ஸோ யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தம். இதை நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாகவே எடுத்து பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்துக்காவது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணவர் அல்லது மனைவியை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக ஒரு வெர்பல் ஃபிளாட்டரி நீங்கள் பொய்யா பண்ணீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்களுடைய நாளை கவனிச்சு, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத கவனிச்சு, அவங்க சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணும்போது, கரெக்டாக பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது அதை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணுங்க. எவ்ரிடே யூ ஹேவ் டு டூ அட்லீஸ்ட் ஒன் திங். சரி, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க. உங்களோட அந்த கிளைமேட்டே, உங்கள் ஃபேமிலியோட கிளைமேட்டே எப்படி மாறிடும்ல. ஸோ அதை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நாளையிலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 நாள் பண்ணிட்டேன், 2 நாள் பண்ணிட்டேன், அவங்க மாறலை. நோ, நீங்கள் உண்மையிலேயே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுறீங்கன்னு நோட்டீஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த டைமை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் பின்னாடி உங்களோட பாஸ்ட்ல அவங்கள எப்படிலாம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கீங்கிறத பொறுத்து இந்த டைம் ஆளுக்கால் மாறுபடும். ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கவனிச்சு உங்களுக்கு அதை ரெசிப்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பண்ணணும். எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம்லாம் கொடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ நேரம் கடைஞ்சா தயிர்ல இருந்து வெண்ணெய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்ணெய் வர வரைக்கும் கடைஞ்சா வெண்ணெய் வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க உங்க லவ்வை புரிஞ்சுக்கிட்டு ரெசிப்ரிகேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இதை கான்ஸ்டண்ட்டாக, கண்டினியூஸாக, சின்சியராக, ஜென்யூனா பண்ணணும். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், தேங்க் பண்ணணும். அதுதான் டைலாக் நம்பர் 1. டைலாக் நம்பர் 2, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் குரூப்ல இருக்கிறவங்க ஆர் வெரி சென்சிட்டிவ் டு வாய்ஸ் மாடுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட பேசும்பொழுது கண்டிப்பாக சாஃப்ட் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம யாருக்குமே அது பிடிக்காது, ஒரு ரூட் டோன்ல பேசினா அது யாருக்கு தான் பிடிக்கும் இல்லையா. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு காதல் அங்கே இருக்கணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் சாஃப்ட் வாய்ஸ். நீங்கள் என்ன சொல்றீங்கிறது முக்கியம் இல்லை. நான் பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றத நான் பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே பிடிக்காது இல்லையா. ஸோ தட் இஸ் யுவர் வாய்ஸ் மாடுலேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இன்னைக்கு நான் குழந்தைங்களை ட்ராப் பண்ணிடுறேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம நான் அதுங்களை ட்ராப் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வேலையை செய்றீங்க, பட் அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் த வாய்ஸ் மாடுலேஷன் இஸ் நாட் அப்ராப்ரியேட். யுவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் நாட் அப்ராப்ரியேட். நீங்க பண்ணும் பொழுது அது பண்றதும் முக்கியம், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கிறதும்
முக்கியம். நீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா கூட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் த டெண்டர்னஸ் அந்த கைண்ட்னஸ் அந்த சாஃப்ட்னஸ் இன் யுவர் வாய்ஸ். மூணாவது டயலக்ட் நம்பர் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் என்கரேஜ்மெண்ட். உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன செய்யறாங்களோ, என்னத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கரேஜ் பண்றது. ஸோ என்கரேஜ் பண்றதுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்கள பண்ண சொல்லி நீங்க என்கரேஜ் பண்றது இல்லை. நீங்க சரியான்னு நினைக்கிற விஷயங்களை அவங்கள பண்ண சொல்லி சொல்றது அதுக்கு பேர் என்கரேஜ்மெண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க கணவர் வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறாரு. நீங்க போயிட்டு வாங்க, உங்களால கண்டிப்பா பண்ண முடியும், நீங்க பக்கத்துல தானே இருக்கு, நீங்க இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு பார்த்து நான் வேணா உங்களுக்கு சுண்டல் பண்ணி வைக்கிறேன், அது மாதிரி சொல்றது என்கரேஜ்மெண்ட். ஆனா அவருக்கே ஜிம்முக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்க மனைவிக்கே வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீ ஏன் ஜிம்முக்கு போக கூடாது, ஜிம்முக்கு போனா வெயிட் லாஸ் பண்ணலாம்ல, ஜிம்முக்கு போனா 6 பேக் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்கரேஜ்மெண்ட் இல்லை. அவங்க அதை என்னன்னு எடுத்துப்பாங்கன்னா, அப்ப நான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறது உனக்கு பிடிக்கல, வெயிட் லாஸ் பண்ணாதான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல வரியா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் என்கரேஜ்மெண்ட். உங்க கணவர் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, கண்டிப்பா பண்ணுங்க, நீங்க நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்றது என்கரேஜ்மெண்ட். அவங்க மனைவி ஒரு விஷயம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சும்மா போய் படிமா, நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவ, ஐ நோ தட் யூ ஆர் a வெரி டேலண்டட் பர்சன், நீ ரொம்ப சின்சியரா இருப்ப, அது என்கரேஜ்மெண்ட். ஸோ அந்த என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். வெர்பலா மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டு மனசுக்குள்ள ஆக்சுவலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்துடக்கூடாது. ஸோ என்கரேஜ் பண்றதுங்கிறது நீ போய் பண்ணு, நீ சக்சஸ் ஆவேன்னு சொல்றது மட்டும் இல்லை. ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல என்கரேஜ் பண்றதுங்கிறது அவங்க அந்த விஷயத்த பண்றதுக்கான டைமை கொடுக்கறது, ஸ்பேஸை கொடுக்கறது, அது கொஞ்சம் பணமும் செலவாகும், அதையும் நம்ம மேனேஜ் பண்றது, இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்கரேஜ்மெண்ட். அப்படி என்கரேஜ் பண்ணி நீங்க என்கரேஜ் பண்ணி அவங்க பர்சியூ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா வரும், வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். நீ ஃபெயில் ஆன உடனே நீ பத்தியா ஃபெயில் ஆயிட்ட, நீ என்னத்துக்கு போய் இதெல்லாம் பண்ணி கிழிக்கிற அப்படிலாம் பேசக்கூடாது. டோன்ட் ஷேம் them when they fail. நம்மளை ஷேம் பண்றதுக்கு உலகம் பூரா 1000 பேர் இருக்காங்க. நான் ஃபெயில் ஆகும் பொழுது பரவாயில்லப்பா, என்ன இது, ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டா என்ன, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண, இல்லை வேற விஷயம் ட்ரை பண்ண, உனக்கு எது வேணுமோ பண்ணு, பார்த்துக்கலாம், நீ ஃபெயில் ஆனாலும் சக்சஸ் ஆனாலும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு அன்பின் வெளிப்பாடே ஒழிய, ஃபெயில் ஆன உடனே ஷேம் பண்றது எப்படி அன்பாகும், அங்க எப்படி காதல் இருக்க முடியும்? அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னாலே அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அன்பு இல்லாத பொழுது அவங்க உங்களுக்கு அன்பை ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. அதே மாதிரிதான் உங்க என் மனைவியை நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா அவங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே பெருசா பண்றது இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். எல்லா மனுஷங்கிட்டையும், உங்க கணவன் அல்லது மனைவிகிட்டையும் அப்ரிஷியேட் பண்றதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நான் கவனிச்சு பாக்குறேங்க, அப்படி எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா அப்ப அவங்க மேல உங்களுக்கு லவ்வே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட வந்து அன்பா இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? லவ் ஸ்டார்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட். யூ ஹாவ் டு ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பர்சன். அவங்கள கவனிச்சு, அவங்களோட நல்ல விஷயங்களை கவனிச்சு, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்க உங்களோட அன்பை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அங்கிருந்து தான் அவங்களும் வந்து தன்னோட அன்பை ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்போ இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சம்டைம்ஸ் மேபி யூ ஆர் நாட் அ வெர்பல் பர்சன். அவங்க வெர்பலா இருப்பாங்க, ஐயோ எனக்கு வெர்பலாலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண வராதுங்க, நான் ரொம்ப ஷை பர்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெல் தட் இஸ் அக்ரியபிள். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரைமரி லாங்குவேஜ், ஒரு செகண்டரி லாங்குவேஜ் இருக்கலாம் இல்லையா? ஸோ தமிழ் என்னோட பிரைமரி லாங்குவேஜா இருக்கலாம், இங்கிலீஷ் வந்து என்னால் அந்த அளவுக்கு மேபி ஐம் நாட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் ஐ எம் இன் தமிழ். அதனால ஆனா கூட என்னால் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் பேச முடியும் இல்லையா? அல்லது என்னோட பிரைமரி லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கலாம், தமிழ் நான் வந்து கத்துக்காம இருந்திருக்கலாம், இருந்தாலும் கூட கொஞ்சம் பேசலாம். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிபடி ஹேஸ் அ பிரைமரி காக்னிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் செகண்டரி காக்னிட்டிவ் லாங்குவேஜ் மாதிரி லவ் லாங்குவேஜ்லயும் பிரைமரி லாங்குவேஜ், செகண்டரி லாங்குவேஜ் இருக்கு. உங்களுக்கு என்னதான் நீங்க ஒரு வெர்பலி எக்ஸ்பிரசிவ் பர்சனா இல்லாம போயிருந்தா கூட, நீ நல்லா பண்ற, தேங்க்ஸ்பா, அதெல்லாம் சொல்ற அளவுக்காவது நீங்க ஒரு அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பிரஷனை வளர்த்துக்கு தான் வேணும். அப்பதான் உங்களால அவங்களோட சேர்ந்து ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதை உங்களோட செகண்டரி லாங்குவேஜா எடுத்துக்கோங்க. எல்லா நாளும் போய் என்னால் காதல் கவிதையெல்லாம் சொல்ல முடியாதுங்கன்னா பரவாயில்ல, அவங்களோட பர்த்டேக்காக ஒரு கார்டு அனுப்புங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ்ஸையாவது ஒரு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ சம்திங் லைக் இன்னொருத்தர் எழுதினையாவது அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது நீங்க ஒரு அளவுக்கு எக்ஸ்பிரசிவா இருந்தாதான் இந்த பீப்புள், இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களோட காதலை உணர்வாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களோட வாழ்க்கை துணை உங்ககிட்ட வெர்பலா என்ன சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும்? அவங்க என்ன சொல்லும்போது நீங்க ஹாப்பி ஆவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது, நீங்க என்ன சொன்னா அவங்களோட முகம் மலருது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. The second love language is
குவாலிட்டி டைம் அப்படின்னா என்னன்னா அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்குறது. அதாவது பக்கத்துல உட்காந்துட்டு டிவி பாக்குறது, பக்கத்துல உட்காந்துட்டு செல்போனை நோண்டிட்டு இருக்கிறது, வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கிறது, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் குவாலிட்டி டைம் இல்ல. நீங்க 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா கூட வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்க ஸ்பவுஸ் கூட மட்டும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றது தான் குவாலிட்டி டைம். விச் மீன்ஸ் நோ டிவைஸ், நோ ஒன் எல்ஸ் டு இன்ட்ரூட். யாருமே இல்லை, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைங்க யாரும் இல்லாம நீங்க 2 பேர் மட்டும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றது தான், ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்கறது தான் குவாலிட்டி டைம். ஸோ உங்க ஸ்பவுஸோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமா இருந்ததுன்னா நீங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அவங்களுக்கு பெரிய பெரிய கிஃப்ட் கொடுக்க தேவையில்ல, சும்மா போய் ஐ லவ் யூ சொல்ல தேவையில்ல, நீங்க அவங்களுக்கு சம்பாரிச்சு கொட்ட தேவையில்ல. ஆனா டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களோட உட்காந்து அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு உங்க மனசுல இருக்கிறத அவங்களோட ஷேர் பண்றீங்க. தட்ஸ் வாட் மேக் them feel confident that they received love. நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு அவங்களால அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு லவ் பண்ற டேட் பண்ணிட்டு இருக்கிற கப்புள் வெர்சஸ் ஒரு மேரிட் கப்புள், இவங்க 2 பேரும் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. சோ யார் வந்து போனை நோண்டிட்டு இருக்காம ஒருத்தர் பார்த்து கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்காங்களோ அங்கேதான் லவ் இருக்கு. யூ நோ தட், யூ கேன் ரியலி see that. சோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா தனித்தனியா போனை நோண்டிட்டு இருக்காங்க, இல்ல வேற யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னா தட் மீன்ஸ் they are not spending time together. அவங்க அங்க சாப்பிட வந்திருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் யார் பார்த்து பேசிட்டு இருக்காங்களோ அந்த லவ்விங் கப்புள், அவங்க அங்க சாப்பிட வரல, அவங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் குவாலிட்டி. உங்க ஸ்பவுஸோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்களே வாய் விட்டு சொல்லுவாங்க, நீங்க என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவங்க அப்படி சொன்ன உடனே நான் ஆபீஸ்ல இருந்து உடனே நேரா வீட்டுக்கு தானே வரேன், வீட்டுக்கு வந்து எல்லா நேரமும் வீட்லயே தானே இருக்கேன், வேற எங்கேயாவது போறேனா, வேற ஏதாவது பண்றேனா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க கூடாது. அது குவாலிட்டி டைம் இல்ல. தட்ஸ் வாட் தே மீன். வாட் தே மீன் இஸ் நீங்க வீட்டுக்கு தான் வரீங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன், முழுமையான கவனம் கொடுக்கறது இல்ல. நீங்க சும்மா 2 பேரும் பேரலி கோ எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அதுக்காக நீங்க அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? சோ அந்த மாதிரி ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் ஆகாது. இந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிற லவ் லாங்குவேஜ்ல ஒரு 2-3 டைலக்ட்ஸ் இருக்கு. The first dialect is focused attention and quality activities. அதாவது வேற எங்கேயும் கவனத்தை சிதற விடாம உங்களோட ஸ்பவுஸ் கூட மட்டுமே கவனம் செலுத்தி அவங்களோட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்படியே உங்க அம்மா, உங்க குழந்தைங்க எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுறது தட் டசன்ட் கவுண்ட். இங்க அது செல்லுபடி ஆகாது. நீங்க 2 பேரும் மட்டும் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் டீ குடிங்க, நீங்க 2 பேரும் மட்டும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வாங்க. சோ அதுதான் இங்க நான் சொல்ற குவாலிட்டி டைம். சோ இதுல ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இது வந்து உங்களோட சின்ன 2 வயசு குழந்தையோட நீங்க விளையாடுற மாதிரி, ஒரு பந்து தூக்கி போட்டு புடிச்சு விளையாடுறீங்க. அதுல என்ன பர்பஸ் இருக்கு? ஒரே ஒரு பர்பஸ் தான், இட் இஸ் பாண்டிங் டைம். அந்த மாதிரி நீங்க 2 பேரும் உட்காந்து டீ குடிச்சு என்னத்த பேசுறது அப்படின்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு அவங்க ஸ்பவுஸ் மேல மரியாதை இல்ல, அன்பு இல்லைன்னு ஆயிடும். சோ ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு நீங்க அவங்க என்ன பேசுறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட அந்த ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது ஒரு குவாலிட்டி ஆக்டிவிட்டி. இன்னொரு குவாலிட்டி ஆக்டிவிட்டி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க அவங்கள கூட்டிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறது தட் won't count. இப்ப எனக்கு அவங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்குங்க, ஆனா எனக்கு மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் ஆனா எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி, இங்க பிரைமரி கோல் வந்து நீங்க அந்த ஷோவை என்ஜாய் பண்றது இல்ல, உங்க ஸ்பவுஸோட டைமை என்ஜாய் பண்றது, இந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்றது. இதுதான் முக்கியமே ஒழிய அந்த கர்நாடிக் மியூசிஷியன் எப்படி பாடினாங்க, சூப்பரா பாடினாங்களா, யாரு கிரிக்கெட்ல ஸ்கோர் பண்ணாங்க, தட் டசன்ட் கவுண்ட். அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. அவர் ஒன்லி கோல் இஸ் டு டெவலப் அ லவ்விங் ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஸ்பவுஸ். ஸோ குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது இதெல்லாம் தான். இந்த குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரே ஒரு கோல் தான், இட் இஸ் பாண்டிங் டுகெதர். 2வது டைலக்ட் இஸ் குவாலிட்டி கான்வர்சேஷன். அதாவது குவாலிட்டி கான்வர்சேஷன்னா அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்ல வராங்க, அவங்களோட பிரச்சனையை பத்தி, அவங்களோட நாளை பத்தி சொல்ல வராங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கறது. காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மோஸ்ட் டைம்ஸ் நம்மளால எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. இப்ப என்னோட ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா எனக்கு சொல்யூஷன் வேணும்னா நான் யார்கிட்ட போவேன்? என்னுடைய துறையிலேயே சீனியரா இருக்கக்கூடிய, எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன் கிட்ட தான் போவேன். என்னுடைய கணவன் அல்லது மனைவி கிட்ட நான் போய் அந்த பிரச்சனையை பேசுறது ஒரு சொல்யூஷனை தேடி இல்லை, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி. எனக்கான ஒரு ஆள், என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா அவங்க பேச வராங்க. அவங்க கிட்ட போய் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் என்கிட்ட வந்து ஏன் சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை காது கொடுத்து கேட்டுக்கிறது தான் குவாலிட்டி கான்வர்சேஷன். ஸோ டு நாட் அனலைஸ்.
என்ன பிரச்சனை, அதை எப்படி அனலைஸ் பண்ணி நான் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தீர்வு கொடுப்பேன், அதெல்லாம் உங்க வேலை இல்லை. மேரேஜ் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட், இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், யூ ஹாவ் டு மெயின்டைன் ஐ கான்டாக்ட். அப்புறம் அவங்க சொல்ற விஷயத்த இன்டரப்ட் பண்ணாம கேட்டுக்கிறது. த நெக்ஸ்ட் டயலாக் இஸ் லேர்னிங் டு டாக். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரிம்மா அப்படியா, உன் பிரச்சனை எனக்கு புரியுது, இல்லை நான் ஏதாவது பண்ண முடியுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க, அவ்வளவுதானே ஒழிய எல்லா நேரத்துலயும் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது உங்களோட வேலை இல்லை. ஸோ இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல பத்தியே ஒருத்தரை பத்தி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? தட் டைம் யூ ஹேவ் டு பி ஆனஸ்ட். உங்க ஃபேமிலி மெம்பர் மேல தப்பு இருந்தா ஆமா அவங்க மேலதான் தப்புன்னு ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு உடனே நீங்க போய் அவங்களை விசாரிச்சு தூக்குல போட்டுடணும்னா அது கண்டிப்பா முடியாது. யூ டோன்ட் ஹேவ் டு பனிஷ் தம், பட் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு அக்னாலேஜ் தட் உங்களுக்காக, உங்களின் பொருட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த பெயினை அண்டர்கோ பண்ணிருக்காங்க, உங்க கூட இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பின் பொருட்டு அப்படிங்கறத நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. ஆமாம்மா எனக்கு புரியுது, அவங்க பண்ணது தப்பு தான், எனக்காக நீ இதெல்லாம் பொறுத்துட்டு போற, ரொம்ப தேங்க்ஸ், ஐ கேன் see your love அப்படின்னு அதை அக்னாலேஜ் பண்றது தான் the next dialect, quality talk. அவ்வளவுதான். So this is how, if your spouse's primary love language is quality time, this is what you have to do to make them feel loved. Third love language is receiving gifts. உலகம் பூராவும் எல்லா மக்கள்கிட்டயும், எல்லா கல்ச்சர்லயும், எல்லா நாட்டிலையும் இந்த பரிசு பொருட்களை கொடுத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப நம்ம கல்ச்சர்ல கூட பாத்தீங்கன்னா மாமா சீரு, அத்தை சீருக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ அவங்க வந்து நம்ம கல்யாணத்தப்போ ஏதோ ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும், அப்புறம் நாம போய் அவங்க கல்யாணத்துக்கு திருப்பி ஒரு சீர் செய்யணும். சோ இந்த மாதிரி எதுக்கு ஒரு வழக்கத்தை வச்சிருக்கணும்? அதுக்கு பதிலா அவங்க படத்தை வச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிக்கலாம், நம்ம படத்தை வச்சு நமக்கு தேவையானதை நாமளே வாங்கிக்கலாமே. பட் ஏன் இந்த ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்கன்னா, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான், உறவு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக. விச் மீன்ஸ் இந்த கிஃப்ட் கொடுத்துக்கிறதும் வாங்கிக்கிறதும் பிளேஸ் அ சென்ட்ரல் ரோல் இன் லவ், இன் ஷேரிங் எமோஷன்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த பாண்டை ஸ்ட்ராங் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இட் இஸ் அ சைன் தட் யூ ரிமெம்பர்ட் தம். அவங்களை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, அவங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்க, அவங்களுக்காக நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத காட்டுறதுதான் இதுல முக்கியமே ஒழிய அந்த பொருளுடைய மணி வேல்யூ இதுல முக்கியம் இல்ல. சோ நீங்க எவ்வளவு உங்களால முடியுமோ, உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் உங்க ஸ்பௌஸுக்கு கொடுக்க போறீங்க. ஸோ இஃப் உங்களோட ஸ்பௌஸோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அப்படின்னா அவங்களால நீ அது மூலமா மட்டும்தான் உங்களோட அன்பை உணர முடியும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் தம் சம் கிஃப்ட்ஸ். இது நீங்க எப்படி பார்க்கணும்னா, யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ எதையெல்லாம் நம்ம கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னா, எதை வேணாலும் கிஃப்டா கொடுக்கலாம். தெருவில் இருக்கிற ஒரு செடியில இருந்து ஒரு பூவை பறிச்சுட்டு போய் கிஃப்டா கொடுக்கலாம், ஒரு கார்டு கொடுக்கலாம், ஒரு படம் வரைஞ்சு கொடுக்கலாம், ஒரு பாட்டை ஒரு மெசேஜா அனுப்பிச்சு வைக்கலாம், கிஃப்ட் ஆஃப் டைம் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்காக சமைச்சு வைக்கிறது, இல்ல ஒரு நாள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துறது, ஸோ தே டோன்ட் ஹேவ் டு குக், குழந்தைங்களை பாத்துக்கிறது, இல்ல அவங்கள வெளியில போகணும்னு நினைச்சாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்கன்னா அந்த நேரத்துல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்றது, இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இன்னும் கூட பொருட்களா ஒரு கிஃப்டை கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கு. ஏன்னா அந்த பொருளை வந்து பல வருஷம் கழிச்சு கூட அவங்க எடுத்து பாத்துப்பாங்க. உங்களோட அன்பை வந்து பல வருஷம் கழிச்சு கூட அது ஞாபகப்படுத்தும். அதே நேரத்துல உங்களோட ஸ்பௌஸோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் கிஃப்ட் இல்ல அப்படின்னா இது வந்து அவங்களை அன்னாய் தான் பண்ணும். தே கெட் அன்னாய்ட். என்ன இது, பணத்தை கொடுத்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா உடனே நான் சாட்டிஸ்ஃபை ஆயிடணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட ஸ்பௌஸோட லவ் லாங்குவேஜ் ரிசீவிங் கிஃப்ட்ஸா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களும் மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க கொடுத்த கிஃப்ட அவங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு அதை சிலாகிச்சு பேசுவாங்க, அதை எடுத்து பார்த்துப்பாங்க. ஸோ அந்த பழக்கம் உங்க ஸ்பௌஸ் கிட்ட இருந்ததுன்னா தேர் பிரைமரி லவ் லாங்குவேஜ் இஸ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட, அதாவது அவங்க பர்த்டே அன்னைக்கு அப்படிதான் கொடுக்கணும் இல்ல, யூ கேன் டூ இட் லைக் ஒன்ஸ் எவ்ரி மந்த், ஒன்ஸ் எவ்ரி வீக் கூட கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் டைம் பணம் இருக்கு அப்படிங்கிறது. பட் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பிரைமரியான விஷயம். ஆனா அவங்க ஸ்பௌஸை நீங்க கவனிச்சு பார்த்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் கிஃப்ட கொடுக்கும் பொழுது அது இன்னும் கூட ரொம்ப சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது உங்களோட காதல் வாழ்க்கையை இன்னும் கூட மேம்படுத்தும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, பணம் நிறைய செலவழிக்காம என்னென்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நவ் லவ் லாங்குவேஜ் 4, இட் இஸ் த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதாவது உங்க ஸ்பௌஸுக்கு பிடிச்ச காரியங்களை நீங்க செய்யறது.
செயல்களின் மூலமாக உங்களுடைய அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால உங்க காதலை புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன செயல் அப்படின்னா, எனி செயல், முக்கியமா எவ்ரிடே ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், சமைக்கிறது, கிராசரி வாங்குறது, பில் கட்டுறது, வீடு கிளீன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைகள் அப்படின்னு இருக்கிற வேலைகள்ல, அவங்களோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நீங்க ஒரு ரோல் பிளே பண்றது, அல்லது அவங்க ஒரு ஆபீஸ் போற நேரத்துல அவங்களுக்கான சில விஷயங்களை நீங்க செஞ்சு வைக்கிறது, which will make his or her life little bit easier. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது மட்டும்தான் அவங்களால உங்களோட அன்பை உணர முடியும். மற்றபடி இவங்க கிட்ட நீங்க திருப்பி ஐ லவ் யூ சொன்னா they get annoyed. ஈவன் கிஃப்ட்ஸ் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் their primary love language is acts of service. So only through that you're giving the message. அது என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? நான் உனக்காக இதை பண்றேன், ஐ எம் திங்கிங் அபவுட் யூ அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஸ்பௌஸோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்களும் உங்களுக்கு அதையே பண்ணுவாங்க. உங்களுக்காக மாங்குன்னு வேலை செய்வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி வைப்பாங்க, பார்த்து செஞ்சு வைப்பாங்க, உங்களுக்கு தேவையானதை பார்த்து வாங்கிட்டு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணும் பொழுது நீங்களும் அவங்களுக்கு அதையே திருப்பி பண்ணணும். அதர்வைஸ் தே வில் ஃபீல் தட் யூ ஆர் ட்ரீட்டிங் தெம் லைக் டோர்மேட்ஸ். நீங்க ஒரு மிதியடி மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் உங்களோட காதலை அவங்களால உணர முடியாது. ஸோ இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, என்னென்ன மாதிரியான ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் ஆர் நான் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பண்றதன் மூலமாக உங்களால உங்க ஸ்பௌஸ் கிட்ட உங்களோட ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸை காட்ட முடியும்? ஃபிஃப்த் லவ் லாங்குவேஜ் இஸ் பிசிக்கல் டச். இது ஒரு யூனிவர்சல் வே ஆஃப் ஷோயிங் லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பௌஸுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா நம்மளோட பெட் அனிமல்ஸ், ஒரு நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க, அது கூட நீங்க பிசிக்கல் டச் மூலமா தான் உங்களோட அன்பை காட்ட முடியும். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை வளர்ப்புல ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அது அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா முக்கியம் அன்பு காட்டக்கூடிய ஒரு கேர் கிவர் இருக்கிறது. இந்த குழந்தைய ஹக் பண்றது, கிஸ் பண்றது, ஹோல்ட் பண்ணிக்கிறது, மடியில வச்சுக்கிறது, பக்கத்துல வச்சுக்கிறது, அதுகிட்ட பேசுறது, அந்த மாதிரியான, பேசினா அதுக்கு புரியாது, பட் they will see that you're communicating with a happy tone, இந்த happy facial expressions ஓட பேசுறீங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ அது குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களோட கேரக்டர் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் தொடும்போது நம்மளுடைய உடல்ல இயல்பிலேயே செரோட்டோனின், ஆக்சிடாசின் மாதிரியான கெமிக்கல்ஸ் சுரக்குது. அது நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அதே மாதிரியான எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்குது. ஸோ யூ கேன் ஹோல்ட் ஹேண்ட்ஸ், கிஸ், ஹக் அண்ட் யூ கேன் ஹேவ் இன்டிமேட் மூமெண்ட்ஸ். உங்களோட ஸ்பௌஸோட பிரைமரி லாங்குவேஜ் பிசிக்கல் டச்சா இருந்தா நீங்க இது மூலமா தான் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த முடியும். அப்பதான் அவங்க உங்களோட காதலை உணருவாங்க. அகெயின் அட் த சேம் டைம் பிசிக்கல் டச்ங்கிறது ரொம்ப ஒரு டெலிகேட்டான விஷயமும் கூட. இட் கேன் மேக் ஆர் பிரேக் அ ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்க ஒரு டெண்டர்னஸோட, ஒரு கைண்ட்னஸோட அவங்க இல்லை டச் பண்ணும்போது இட் ஷோஸ் யுவர் லவ். ஆனா அதே விஷயத்த அவங்களுக்கு பிடிக்காத நேரத்துல நீங்க பண்ணும் பொழுது, அவங்க வேண்டான்னு சொல்லும் போது நீங்க பண்ணும்போது, தட்ஸ் வாட் வி கால் அஸ் அபியூஸ். ஸோ அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு நம்ம கவனம் செலுத்தி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அவங்களுடைய வாய்ஸ் டோன், அதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் இங்க கோல் டு டெவலப் த ரிலேஷன்ஷிப். அதை நீங்க பிரைமரி கோலா வச்சுக்கும் பொழுது மற்ற விஷயங்களை எப்படி கவனிக்கிறதுங்கிறது உங்களுக்கே புரியறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம 5 லவ் லாங்குவேஜஸ், அதுக்குள்ள இருக்கிற டயலெக்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். ஸோ ஒருத்தரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது, எஸ்பெஷலி நம்ம ஸ்பௌஸோடது. நம்ம ஸ்பௌஸோடத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் உட்காந்து இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்து உங்களோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதை முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க ஸ்பௌஸோடத கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்னொருத்தரோடதுன்னா, மோஸ்ட்லி உங்க ஸ்பௌஸ் நீங்க அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, ஸோ நீங்க வெளிப்படுத்துற அந்த விதம் அவங்களோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் இல்லை. அண்ட் அவங்க கொடுக்கறது ஒரு கிரிட்டிசிசமும் இல்லை, அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வாங்கி தந்துட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, தென் their primary love language is not receiving gifts, it is quality time. இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறீங்க, எதுவும் பண்றீங்க, ஆனா எனக்குன்னு எதுவும் வாங்கி தரது இல்லைன்னு சொன்னாங்கன்னா, their primary love language is receiving gifts. ஸோ அவங்களோட கிரிட்டிசிசம், அவங்க கொடுக்குற மெசேஜ நீங்க கவனிச்சு கேட்டுதான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ லிசன், ஆக்டிவ் லிசனிங்.
அதுதான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் எனி ரிலேஷன்ஷிப். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், அது அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட, லிசன் பண்ண தெரியாதவங்களால இன்னொருத்தரோட மனசுல இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த லவ் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க லைஃப்ல ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் வித் அ வெர்பல் கமிட்மெண்ட். சாரிப்பா, நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், உன்னோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு எனக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நம்மளோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு வெர்பல் கமிட்மெண்ட் கொடுத்து ஆரம்பிங்க. ஸோ அதே நேரத்துல நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனி லவ்விங் ரிலேஷன்ஷிப்ல, நாட் ஓன்லி த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், ஒரு நாளும் ஒரு புது நாள். பழைய நாளையே, பழைய விஷயங்களையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா எந்த நாளுமே ஒரு இனிய நாளா இருக்காது. அகைன், லவ் இஸ் அ சாய்ஸ். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நீங்க நர்ச்சர் பண்ணணும், அப்பதான் அது இருக்கும். அண்ட் ஆல்சோ லவ் இஸ் த பெஸ்ட் ரிலாக்சன்ட். இப்போ இஃப் யூ ஃபீல் லவ்ட் பை யுவர் ஸ்பவுஸ், அதை விட ஒரு ரிலாக்ஸிங்கான, நிம்மதி தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அது உங்களோட செல்ஃப் ஒர்த்தை அதிகப்படுத்தும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஜாஸ்தி பண்ணும், உங்க ஒர்த் ஆஃப் லிவிங்கை ஜாஸ்தி பண்ணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, லவ் cannot give answer to all the problems. Love is not the answer to everything, but it creates a climate of security. எனக்காக ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு ஒரு பாதுகாப்பான உணர்வையும், சந்தோஷமான, நிம்மதியான மனநிலையையும் தரும். I wish you all the best to have a happy and loving life. Thank you for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என்னோட மற்ற வீடியோஸையும் செக் பண்ணுங்க. See you in the next video. Bye.